உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொரியர்ஸுக்கும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பார்க்கலாம். சார், நீங்க கடந்த பதிவுகளில் பொது பதிவுகளில் சொன்ன மாதிரி ஒரு புழுதி காற்று மாசு காற்று வீசும், ஜாக்கிரதையா இருக்கணும், வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல நேற்று டெல்லியில புழுதி காற்று வீசி மிகப்பெரிய மழை பெய்து, ஆலங்கட்டி மழை பெய்து அங்கே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்த வாரம் நல்ல மழை வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் பல இடங்களில் மழை பெய்திருக்கு சார். இப்படி பல விஷயங்கள் நீங்கள் சொன்னது நடந்திருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? கரெக்டாக 27ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள மழை. அடுத்த வாரத்துல மழை இருக்கு. கடலோர பகுதியிலையும் நல்ல மழை, சென்னையிலையும் மழை இருக்கும். அது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னோம், டெல்லி அந்த மாதிரி ஏரியாலாம் பெய்யாத இடத்துல மழை பெய்யும். உப்பும் அதே மாதிரியா ஒரு ஊரில் மிகப்பெரிய மழை ரொம்ப அந்த தண்ணி ஆறு பேல ஊற போகக்கூடிய நிலைமை வரும். ஒரு ஸ்டேட்டில் அந்த அளவுக்கு வரும். அந்த ஊர் மட்டும் அந்த மேகம் பூந்து அந்த மாதிரியா மழை பெய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த நோய் பரவின்னு வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது இல்லாமல் பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நமக்கு மருந்துகள் இருக்குது. மருந்துகள் வழி அதுக்கான செயல்பாடுகள் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, சுகாதாரத்துறையும் அதுக்கான வழி பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு டெல்லி, கர்நாடகா, ஹரியானா இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக பரவப்போகுது. இப்போ இந்த அதிகமான பரவல் விடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரியில் சில இடத்துல அதிகமாக பரவிடும். சடன் ரொம்ப ஸ்பீடாக பரவி குறைஞ்சிடும். அதனால் பயம் இல்லை. இதனால் எதனா ஸ்ட்ரக் ஆகணும் ஆகாது. ஆனால் மக்கள் கவனம், உணவு வழிமுறைகளை திரும்பியும் பின்பற்றுங்க. சில வழிகளெல்லாம் என்னென்ன சுகாதாரம் செய்தோ அதை செய்யறது நல்லது. ரெண்டு இடத்துல போக்குவரத்து தடைகள் ஏற்படும். சில போக்குவரத்துக்கு போகாத அளவுக்கு இருக்கும். சென்னையில் எதிர்பாராத ஒரு பாலம், அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு கல்லூரி ஒன்று பெரிய பிரச்சனையாகும். ஒரு நாட்டில் மிகப்பெரிய மழை ஏற்பட போகுது. அந்த மழை ஒரு பயிர்த்தொழில் மிகப்பெரிய சேதாரமான ஒரு நிலைமை ஏற்பட்டு அந்த நாட்டோட இதுவரைக்கும் பார்க்காத சேதாரத்தை அந்த இது பார்க்கும். ஊட்டி, குன்னூர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வயநாட்டிலையும் இன்னொரு பிரச்சனை இருக்கு. அடுத்த மாதம் பார்த்தா மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படுவது, விழிப்புணர்வுகள் செய்வாங்க. சில விழிப்புணர்வுகள் கொடுத்து அதுக்கான வழிகள் பண்ணுவாங்க. அது வெளியூரில் சில கண்ட்ரிலலாம் மக்கள் சில குழப்பமாகும். அதே நேரத்தில் வெள்ளையன் நாடு, பியூர் ஒயிட் பிரிட்டிஷ், அதாவது
லண்டனாக இருக்கலாம், அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். அந்த கண்ட்ரியில் நோய் தொற்று அதிகமாகிடும், மிகப்பெரிய குழப்பம் அங்கே ஏற்படும். ஒரு நடிகர் ஒரு பிரச்சனை ஆயிடுவார், எதிர்பாராத குழப்பம் ஏற்பட போகுது. ரெண்டு கண்ட்ரிகள் கூடுற இடத்துல சேர்ற இடத்துல திரும்ப அந்த இடத்துல போர் உருவாகும். அந்த போர் திரும்ப பிரச்சனையாகும். எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகிடும், யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரியே சண்டை ஆகிடும். அமெரிக்காவை அதுக்கு வழி பண்ணி அதுவும் செய்ய முடியாத ஆகிடும். அமெரிக்காவும் ஒரு குழப்ப நிலைமையில ஆகும். ரெண்டு முஸ்லீம் நாட்டில் இந்த பஞ்சங்கள் ஏற்படுது, எக்கனாமிக் குறையுது, அங்கே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட போகுது. ஆனால் அதுக்கான வருமானங்கள் வெளியேந்து வந்தாலும் மக்களுக்கு வந்து சேர வேண்டியது கொஞ்சம் குழப்பமாகலாம். இன்னொன்று கண்ட்ரி விலைவாசி உயர்வுனால பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், அதில் அவங்க நடத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையும் வரும். ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்க போது, 9 நாடுகள் இல்லைன்னா 7 நாடுகள். அந்த மாநாடோட வழி பண்ணிக்கணும், குழப்பம் தான் ஏற்படுமே தவிர ஒரு செயல்பாடு போய் சேராது, அந்த நிலைமைகள் ஏற்படும். எண்ணெயில் பாதுகாப்பு வேணும், திரும்ப ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலக அளவில் பணத்தோட பிரச்சனைகள், எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் கோல்டு கொஞ்சம் இறங்குற மாதிரி இறங்கினே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஏறும். திரும்ப அதோட அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சடனாக குறையும், ஆனால் குறைஞ்சி ஏறும். வெள்ளியில மக்கள் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும். அரசியல் ஒரு குழப்பம், ஒரு முக்கிய மந்திரி ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 4 நாள்ல ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு. உலக அளவில் வானவியல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ கால அட்டவணைகள்லாம் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூமி தன் பாதையை மாற்றுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாசா அதை பற்றி சொல்லும். பட் கால அட்டவணைகளில் சில குழப்பங்கள் இருக்கு. மூணு கண்ட்ரிகள் கூட இடத்துல ஒரு இடத்துல ஒரு பூகம்பம் இருக்கு. அதனால கடலோர பகுதிகள், இந்தோனேஷியா இல்லைன்னா ஜப்பான் இல்லைன்னா இந்த
பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி நாட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு முக்கியமான முஸ்லீம் நாடாக இருக்கணும், கடலோர பகுதியாக இருக்கும். அந்த பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி உள்ள வரத்துக்கோ இல்லை வழி வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. 2 தடவை தொடர்ச்சியாக வரும். டெல்லியில் மிகப்பெரிய ஒரு எர்த்குயிக் போல் வந்து ஒரு ஷேக் இருக்குது. அது குஜராத் இல்லைன்னா அதர் மாநிலம் போய் இன்னொன்று ஒரு கண்ட்ரியில் போய் விழுறதுக்கு வழி இருக்கு. இன்னும் இதை பற்றி நாளைக்கு மறுநாள் நான் சொல்கிறேன். சார் இந்த தங்க விலை எப்படி இருக்கும்? ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போர் கீர் வந்ததுன்னா இது இன்றைக்குமேட்டு இந்த ரேட்டோட விலை இன்னும் அதிகமாகிடும்ன்றதான் சொல்கிறேன். சார் இப்போ இந்த இஸ்ரேலுடைய போர் வந்து பரபரப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இதனால் உலக அளவில் வந்து பாதிப்புகள் ஏதாவது வருமா? ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா திரும்ப பிரச்சனைகள் தான். நிறைய பொருட்கள் அத்தியாவசியம் தான், ஆனால் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு முடிவு எடுப்பாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து திடீர்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டு பல குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இதனால உலக பொருளாதாரம் ஏதாவது பாதிக்குமா, சபனா இருக்குமா? ஸ்டேபிளாக இருக்காது, கஷ்டம்தான். அது இல்லாமல் அந்த நோய் தொற்றுகள் கொஞ்சம் மூவ் ஆகுது, அதனாலேயே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நோய் தொற்று இந்தியாவை ரொம்ப பெரிய லெவலில் பர்டிகுலர் அளவு தான், பெருசாக ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கு நமக்கு, ஆனால் பயம் இல்லை. ஏன்னா இப்போ சிங்கப்பூர் மற்ற நாடுகள் ரொம்ப அளவு பெரிய அளவில் தாக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் 2-3 மாநிலத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, மாஸ்கே போட வேண்டாம்னு மருத்துவத்துறை சொல்லியிருக்குது சார். அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, தைரியமாக இருப்பார். இந்த அரசியலில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல்கள் வந்து எப்படி இருக்கும் சார் எதிர்காலத்தில்? கரெக்டாக 6 மாதம் நான் படிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கொரியர்ஸுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.